அனைவருக்கும் வணக்கம். நான் கிருத்திகாங்க. தேகம் ஆர்கானிக்னு சொல்லிட்டு காஸ்மெட்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோங்க. எனக்கு வந்து வெற்றிவேல் தண்டபாணி அண்ணா எப்படி பழக்கம்னா, பிஎன்ஐயில் ஒரு ஃபார்முலா பழக்கங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்லர் வச்சுருந்தேன். ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்லர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த டைமில் ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக வந்துட்டு வெற்றிவேல் அண்ணாவை தெரியும். அப்போ வந்து அவர் வந்து உள்ள பார்லர் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் என்னோடய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஓன் பில்டிங் இல்லை, அது ரெண்டட் பில்டிங்கு. எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கூட பண்ண முடியாமல் இருந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். அண்ணா வந்து ஒரே வார்த்தை சொன்னார், இது வந்து உங்களுக்கு மனசுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா க்ளோஸ் கூட பண்ணிடுங்கன்னு சொன்னார். நான் வந்து அவர் சொன்ன ஒரு பேச்சு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட அது ரொம்ப இழுத்துச்சுங்க, ஒரு 3 மாதம் இழுத்துச்சு. பட் இருந்தாலும் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ணா வந்து ஒரு நாளுமே எனக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார், என்ன ஆச்சுங்க ஏது அப்படின்ட்டு. அவருக்கு மூலமாக கஸ்டமர்ஸ் யாராவது வந்தால் கூட நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். பட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த யூனிட் நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அண்ணாவை கூப்பிட்டு தான் ஒரு பில்டிங்குக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டோம். அவர் சொன்ன பிளான் படியே தான் எல்லாமே பண்ணணுங்க. அதே மாதிரி முன்னாடி தொட்டி கட்ட சொல்லியிருந்தார். நாங்களும் ஓனர்கிட்ட பேசி தொட்டியும் அதே மாதிரி கட்டினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ரோத் அப்படிங்கிறது நான் பண்ணிகிட்டு இருந்த இந்த 5-6 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸில் க்ரோத்தை காட்டிலும் இப்போ வந்து 10 மடங்கு நான் முன்னாடி வந்திருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே அவரோட கைடன்ஸ் தான் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு கதவில் ஒரு லாக் வைக்கினா கூட இப்போ அண்ணாட்ட நான் கூப்பிட்டு கேட்டுட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். எங்களோட யூனிட்டில் ஷேரிங் யூனிட்டு, அவங்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஒரு உமனாக இருந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் நான் கைட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களும் அதே மாதிரி தான் எல்லாம் பண்ணாங்க. இப்போ அவங்களோட க்ரோத்துமே சூப்பராக இருக்குதுங்க. சும்மா ஒரு 10க்கு 10 ரூமில் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் யூனிட் கமர்ஷியல் ஸ்பேஸில் நாங்கள் பண்ணுறோன்னா எல்லா கைடன்ஸுமே வந்து அண்ணா கொடுத்தா தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனையாகட்டும், உங்களுக்கு ஒர்க்கிங் யூனிட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு உங்களோட வீட்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் அண்ணாவை ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கும் என்ன கரெக்டாக இருக்குமோ அதை வந்து செஞ்சு கொடுப்பாருங்க. நான் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வெற்றிவேல் அண்ணாவை. தேங்க்யூ ஆல்.